நண்பர்கள் அனைவருக்கும் இருவர் சேனலின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் அப்டேட்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்திய அணியோட சிறந்த கேப்டன் கோலியா, தோனியா இல்ல ரோஹித் சர்மாவா அப்படிங்கிற கேள்விக்கு இந்திய அணியோட வேகப்பந்து வீச்சாளர் பதிலளிச்சிருக்காரு. இந்திய கிரிக்கெட் அணியோட சிறந்த கேப்டன் யார் என்ற கேள்விக்கு ரசிகர்கள் மத்தியில பலவிதமான பதில்கள் இருக்கும். அதுல ஒரு சிலர் தோனின்னும், ஒரு சிலர் ரோஹித் சர்மானும், ஒரு சிலர் கோலின்னும் பதில் சொல்லுவாங்க. இந்த 3 கேப்டன்களுமே அனைத்து விதமான சாதனைகளையும் இந்திய அணிக்காக செஞ்சு இந்தியாவுக்கு பெருமையை சேர்த்து கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில 3 கேப்டன்கள் குறித்து இந்திய அணியோட ஸ்டார் பவுலர் பும்ரா ஓபனா பதிலளிச்சிருக்காரு. இந்த 3 கேப்டன்கள் கீழேயுமே பும்ரா விளையாடி இருக்காரு. இந்த 3 கேப்டன்கள் குறித்து பும்ரா கிட்ட கேள்வி கேட்கப்பட்ட போது அதற்கு பும்ரா என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, நான் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி கீழே தான் அதிக போட்டியில விளையாடி இருக்கேன். மும்பை அணியோட கேப்டனாகவும் ரோஹித் சர்மா ஐபிஎல் தொடர்ல செயல்பட்டு இருக்காரு. ரோஹித் சர்மாவுக்கு பவுலர்கள் மேல எப்போதுமே ஒரு நல்ல மதிப்பு இருக்கு. பவுலர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு சில கேப்டன்கள்ல ரோஹித் சர்மாவும் ஒருத்தர். ரோஹித் சர்மா பிடிவாதமா எந்த முடிவையுமே எடுத்தது கிடையாது. நாம ஏதாவது கருத்துக்களை சொன்னா அது சரியா இருக்கும் பட்சத்துல அவரு அதை கேட்டுக்குவாரு. பவுலர்களோட திறமையை தெரிஞ்சுக்கிட்டு கடினமான காலத்துல கூட பவுலர்களுக்கு ரோஹித் சர்மா சப்போர்ட்டா இருப்பாரு. தோனி கேப்டனா இருந்த போது எனக்கு இந்திய அணியில பாதுகாப்பு கிடைச்சிச்சு. தோனி என் மேல அதிக அளவு நம்பிக்கையை வச்சிருந்தாரு. தோனிக்கு எப்பவுமே திட்டம் தீட்டி செயல்படுவதில் நம்பிக்கை கிடையாது. அவரோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதுபடிதான் தோனி செயல்படுவாருன்னு பும்ரா கூறியிருக்காரு. கடைசியா விராட் கோலி குறித்து பேசிய பும்ரா, இந்திய அணியில பிளேயர்ஸ்க்கு ஃபிட்னஸ் என்பது கண்டிப்பான முறையில வேணும் என்பதை ஒரு ஃபார்முலாவாக உருவாக்கியவர் விராட் கோலி தான். எப்போதுமே ஆன் ஃபீல்டுல விராட் கோலி வெறித்தனமா செயல்படுவாரு. விராட் கோலி தன்னுடைய முழு ஆற்றலையும் அணிக்காக கொடுப்பாரு. விராட் கோலி இப்போ இந்திய அணிக்கு கேப்டனா இல்லைனாலும் ஒரு நல்ல தலைவரா அணியில இருக்காரு. கேப்டன் என்பது வெறும் பதவி மட்டும்தான். ஆனா ஒரு அணி 11 வீரர்களால தான் ஓடும்னு பும்ரா கூறியிருக்காரு. இவங்க 3 பேர்கிட்டையும் இருக்கிற தனித்துவமான கேப்டன்சி குறித்த விஷயங்களை தான் பும்ரா தெரிவிச்சிருக்காரு. இந்த 3 பேரை பத்தி பும்ரா சொன்ன கருத்துக்களை வச்சு யாரு சிறந்த கேப்டன் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல இருக்கிற ஆப்ஷனால செலக்ட் பண்ணிக்கோங்க.